ஹை விவாஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மயில் தண்டு கீரை. இது 6 மாதம் ஆனாலும் நம்ம வச்சிருந்து பயிர் செய்து சாப்பிட்லாமா? அதுதான் இந்த கீரை, மயில் தண்டு கீரை. அடுத்தது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதை பூத்துருதுங்களா? அது பாருங்க எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குது. கொஞ்சம் மழை வந்துடுச்சுனாக்கா இதுவே நம்மளுக்கு இந்த தொட்டி நிறைய வந்துடுது. வெள்ளை கரிசலாங்கண்ணி ரொம்ப நல்லதுன்றதுனால வேறு ஒரு தொட்டிலையும் நாங்கள் வச்சுருக்குறோம். இந்த சிறுக்கீரை விதைக்காக அப்படியே விட்டு வச்சுருக்கிறேன். இதில் நல்லா கொஞ்சம் விதை வந்துச்சுன்னா நம்ம வீட்டு விதையே நல்லா முளைக்கக்கூடிய திறனோடு இருக்கிறதுனால அதை அடுத்த பயிருக்கு போட்டுக்கலான்னு வச்சுருக்கிறேன். பொன்னாங்கண்ணி வேறு தொட்டியில் வச்சுருக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இது ஃபுல்லாக வந்துடுச்சுனாக்கா நம்ம இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, லிவருக்கு ரொம்ப நல்லது. உள்ளே இருக்கிற கழிவெல்லாம் எடுக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கிறதுனால இதை இந்த ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வளர்த்தணுன்னு சொல்லிட்டு இதில் வச்சுருக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தண்டு இல்லைனா ஒரு வேரோட கிடைக்கிற ஒரு இதுவை வச்சோம்னாவே நல்லா வளர்ந்து. இது பாடுங்க, ஒரு பசலைக்கீரை, பச்சை கலர் பசலைக்கீரை வாங்கி ஒரு கத்தை வாங்கி அங்கங்கே நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அந்தந்த தொட்டியில் ஒன்று வச்சுருக்கிறேன். நம்ம அப்புறமா பயிர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை பண்ணி எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு. இதெல்லாம் பருப்பு கீரை. இது சீமை பொன்னாங்கண்ணி. ஸோ நாட்டு பொன்னாங்கண்ணி இங்கே பாருங்க, நாட்டு பொன்னாங்கண்ணி இது. ஸோ இதையும் நான் பயிர் வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்துட்ருக்கிறது ஒரு பக்கம் அரைக்கீரை பயிர் வச்சுருக்கிறேன். நாற்றெல்லாம் அப்படியே விதை போட்டு வளர வச்சுக்கிறேன். ஒரு பக்கம் சிறுக்கீரை போட்டிருக்கேன். கொஞ்சம் இந்த தண்ணி ஊற்றுற இது நம்மளுக்கு சரியாக தெரியாததுனால அது விதெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுங்கி இப்படி வந்துடுது. அதனால் இந்த முறை நல்லாவே வந்திருக்குது. இது சிவப்பு தண்டு சிறுக்கீரை, இது பச்சை தண்டு சிறுக்கீரை. ஸோ எல்லாமே வளர்ந்து நல்லா அழகாக நின்று இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கீரை எடுத்து நல்லா சமைச்சு சாப்பிட்ணுன்றது என்னோடய ஆசை. நீங்களும் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு நீங்களும் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.